ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ எனக்கே வந்துட்டு வீடியோ எடுக்கிற அந்த ஃப்ளோலாம் போயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு ரெகுலராக போட பார்க்குறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன், ஸோ என்னோட மார்னிங்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னித்தோட டே ரொட்டீன் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடிமேட் மசாலா வச்சு நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு. அதுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஊரெல்லாம் நான் வைக்க மாட்டேன். எப்போதுமே ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருவேன். ஏன்னா நான் ஏஞ்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக சமைக்க போயிடுவோம் இல்லையா, அதனால் அதை ஊற வச்சு போடுறதுக்குலாம் டைம் இருக்காது. அதனால் ரைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சாச்சு, அது நல்லா வேகட்டும். எப்போதுமே ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த வடிக்கிற பதத்தில் தான் அது கரெக்டாக வரும். சில டைம் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா குழஞ்சு போயிடும், இல்லைன்னா ரொம்ப வந்து நெத்தி நெத்தியாக இருக்கும். அதனால் கரெக்டாக வடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக வந்துடும். ஏன்னா நம்ம ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம், அதனால் அது சூப்பராகவே வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் முத நாளே போயிட்டு இதுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ நான் போட போகிறனோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் பெருசாக எதுவுமே போட மாட்டேன். ஆஸ் யூஷுவல் கேரட்டு, பீன்ஸு அது மட்டும்தான். கேரட்டை வந்துட்டு கேரட்டு பீன்ஸு ரெண்டுமே நல்லா பொடியாக நறுக்கிக்குவேன். எனக்கு பெருசு பெருசாக இருந்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கான ரைஸ் வந்துட்டு வெந்துட்டுருக்கு. சில டைம் பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் குழம்பு இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணும் இல்லையா, அந்த அன்னைக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான காயெல்லாம் நாள் ரொம்பலாம் வாங்கி வாங்கி வைக்க மாட்டேன். அப்பப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு மட்டும் தேவைங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எப்போதுமே ஃப்ரிட்ஜில் இருக்குங்க. ஏன்னா மார்னிங் வந்துட்டு எப்போதுமே ஜூஸ் தான் குடிக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எப்போதுமே இருக்கும். இப்போ வந்து சாதம் வந்துட்டு இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்துட்டு அந்த ரைஸ் வெந்து வரும்போதே அந்த சால்ட்டோட அந்த டேஸ்ட் வந்துடும். ஆயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்காக ரெண்டையும் கொதிக்கும் போது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வடிச்சதுக்கு அப்புறமேட்டா கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் உதிரி உதிரியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ்வலாக இதை ஃபாலோ பண்ணுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஜூஸ் தான். இந்த தடவை ஜூஸ்க்கு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ரேண்டமாக என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணுவேன். இதுக்கு இந்த காம்பினேஷன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வீட்டில் என்ன இருக்கோ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இந்த தடவை வந்துட்டு வாட்டர்மெலன், கிரேப்ஸு, அப்புறம் இளநி, தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இளநி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வீட்டு பக்கம் இளநி வந்துச்சு, சரி ஓகே அது வாங்கி குடிக்கலான்ட்டு தான் வாங்கினேன். சரி இப்படி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ரைஸ் வெந்துருச்சு, அதனால் கொஞ்சம் அந்த பதத்தோடு இறக்கி வடிச்சிடலாம். எனக்கு நிறைய பேர் குக்கர்லேயே கரெக்டாக பதமாக செய்வாங்க, எனக்கு குக்கரில் வராது, எனக்கு வடித்தாதான் கரெக்டாக அந்த பதம் வரும். இப்போ பாருங்கள், வாட்டர்மெலன், கிரேப்ஸு, அப்புறம் இளநி இந்த மூணையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு ஆக்சுவலாக இந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யாராச்சும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வாட்டர்மெலன் கிரேப்ஸோட டேஸ்ட் கலந்து அந்த இளநியோடு சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே ட்ராகன் ஃப்ரூட்டும் ஆப்பிளும் ஒன்றா சேர்ந்து ஜூஸ் போட்டாலும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் நான் போட்டு காமிக்கிறேன். ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா சுகரில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே எப்படி ஜூஸ் போடுறோமோ அப்படியே வடிகட்டி அப்படியே குடிச்சிடுறது தான். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லேயே வந்துட்டு நேச்சுரலாக ஒரு சுகர் கண்டென்ட் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம சுகரும் போட்டு ஐஸ் க்யூப்ஸும் போட்டு இதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் ஃப்ரூட்ஸோட அந்த முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படியே சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. ஆனால் வந்துட்டு மார்னிங் நான் ஜூஸ் குடிச்சு பழகிட்டேன், அதனால் ஜூஸ் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த சாதம் வந்துட்டு வடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஜூஸை வந்துட்டு குடித்தாச்சு. குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வடிச்சிட்டோம் இல்லையா, வடித்ததுக்கு அப்புறமேட்டு இதை நான் பிளேட்டில் கொட்டி கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் ஆற வைப்பேன். சூடாக இருக்கும் போதே கிளறணும் அப்படின்னா ரைஸ் வந்துட்டு உடஞ்சிரும். நம்ம என்ன பதமாக இது பண்ணாலும் ரைஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு தாம்பாளத்துலேயோ போட்டு ஃபேன் கடியில் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes ஆறிச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளார எல்லா பாத்திரத்தையும் நான் எடுத்து போட்டு மார்னிங்கே வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா ஆஃபீஸ் விட்டு வரும்போது அந்த சிங்கில் வந்துட்டு பாத்திரம் நிறைய பார்த்தாலே அதுவே ஒரு டென்ஷன் ஆகிடும். நம்ம லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அந்த லஞ்ச் பாக்ஸையும் வந்து கழுவணும்.
அப்புறம் நம்ம கடையில் போட்டு போயிட்டா அதையும் கழுவணும், அதனால் ஒரே டென்ஷன் ஆகிடும். அதனால் மார்னிங்கே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இப்போ வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஆறிடுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு அயன் பேன் இருந்துச்சு அப்படின்னா அதில் செய்யுங்க. அதோட டேஸ்ட்டே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்ம நார்மலாக நான்ஸ்டிக்கில் அப்புறம் வேறு பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா செய்யுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி என்னோட இண்டஸ் வேலியில் வாங்கின இரும்பு கடாய் இதை யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இந்த பேன் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு செய்யறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த பேனு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு கேரட்டு பீன்ஸ் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் நீங்கள் போட்டுக்கலாம். முட்டை வேணும்னா முட்டையை வந்துட்டு தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளி வந்துட்டு எப்போதுமே நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கிறதுனால அதே தாங்க வருது. கேரட்டு பீன்ஸ் போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் நம்ம ஆற வச்ச ஃப்ரைட் ரைஸையும் இதெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல உதிரியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஹப்பி மேலே வந்துட்டு செஷன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வருது இல்லையா, அதை நான் இதில் ஆட் பண்ணேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பெப்பர், நார்மல் நம்ம பெப்பர் போடுவோம் இல்லையா, அந்த பெப்பரையும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா அஜினோமோட்டோ இதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. ஆக்சுவலாக அந்த செஷன் மசாலாலேயே கொஞ்சம் அஜினோமோட்டோவும் கலந்து தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம், இல்லை செஷன் வேணாம் அப்படின்னா வெறும் நம்ம பெப்பரு சால்ட் மட்டும் போட்டாலே போதும், அதுவே நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ ரைஸ் எல்லாம் போட்டுட்டு நமக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட நம்ம சேர்த்துலாம். ஆனால் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தணும் அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் போய் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவரில் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வரும். ஸோ அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை ஒரு மாதிரி செஞ்சு நம்மளே ஃப்ளேவரை மாற்றிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட்டு பெப்பர்லாம் பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நானும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போய் எல்லாமே பேக் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டே ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு ரொட்டீனோட நம்ம பார்ப்போம். டாட்டா, பை பாய்.